ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தா மாலிக் கபூரை பற்றியும் அவருடைய படையெடுப்பை பற்றியும் பார்க்க போகிறோம். மாலிக் கபூர்ன்றவர் யாருன்னு பார்த்தா டெல்லி சுல்தான் அலாவுதீன் கில்ஜி கிங் கிட்ட ஒரு அடிமையாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியவர். தன்னுடைய போர் திறன் மற்றும் வீரம் அடிப்படையில் அலாவுதீன் கில்ஜியால் ஈர்க்கப்பட்டு போர்ப்படை தளபதியாக மாறாரு. இப்படி போர்ப்படை தளபதியாக மாறின இவர் 1699 தன்னுடைய படையெடுப்பை தொடங்குறாரு. இப்படி படையெடுப்பு தொடங்கியவர் முதல்ல வந்து மத்திய இந்தியா ஃபுல்லாக நம்மளை கைப்பற்றிட்டு அங்கே முழுவதும் இருக்கிற செல்வத்தை வந்து டெல்லி சுல்தான்கிட்ட கொண்டு போயிட்டு பின்ன அலாவுதீன் கில்ஜிட்ட வந்து அனுமதி வாங்குறாரு. இதுபோல் தென் தமிழகத்தையும் கைப்பற்றினால் மட்டும்தான் நம்மளால் வந்து இன்னும் செல்வாக்குள்ள டெல்லி சுல்தான்ஸாக நம்மளால் மாற முடியும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அப்போ தென்னிந்தியா யார் யார் ஆட்சி பண்ணியிருந்தாங்க பார்த்தா தமிழகத்தை வந்து பாண்டியாசும், அதுபோல் மத்திய தமிழகத்தை வந்து ஒயசாலாசுன்றவங்களும், அதுக்கு அடுத்து தெலுங்கானா மற்றும் ஆந்திரா பகுதியை வந்து காக்கத்தியஸ் என்பவர்களும், கர்நாடகா வந்து யாதவாசும் ஆட்சி புரிஞ்சிருந்தாங்க. ஒரு 1310 டிசம்பர் மற்றும் 1311 சமயத்தில் யாதவாஸ் மற்றும் காக்கத்தியாஸ் மேலே படை எடுத்துகிட்டு போய் கிட்டத்தட்ட தன்னுடைய 10,000 படை வீரர்களோடு கொண்டு போயிட்டு அங்கே முற்றுகையிட்டு அவர்களை அங்கே வந்து கைப்பற்றிட்டு அங்கே செல்வத்தின் குதிரைகள் மற்றும் யானைகள் ஆகியவற்றை கைப்பற்றி கொண்டு போகிறாரு. அங்கே டெல்லியை சேர்ந்தவொன்னா அங்கே போய் அலாவுதீன் கில்ஜிட்ட போயிட்டு இதுபோல் நாங்கள் மத்திய தமிழகம் வரைக்கும் ஆல்ரெடி கைப்பற்றிட்டோம்னு சொல்லும்போது தான் இங்கே வந்து தென் தமிழகத்தில் வந்து ஒரு பிரச்சனை நிலவுது. என்னன்னு பார்த்தா மாரவர்மன் குலசேகரன் என்ற பாண்டியா வந்து இறந்து போகிறாரு. அவருடைய 2 பசங்க வீரபாண்டியன் மற்றும் சுந்தரபாண்டியனுக்கு இடையே யார் அடுத்த கிங்காக மாறுதுன்ற பிரச்சனை வருது. அப்போ சுந்தரபாண்டியன் என்ன பண்ணுறான், டெல்லியை நோக்கி பயணம் போயிட்டு அங்கே இருக்கிற மாலிக் கபூர்ட்ட வந்து உதவி கேட்குறான். இது போல் நான் தான் அடுத்த கிங்காக வந்து வரணும், அதுக்கு நீங்கள் உதவி புரியணும், உங்களுடைய படை வந்து எனக்கு ஹெல்ப் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது என்ன பண்ணுறான், இதை பயன்படுத்திக்கிற மாலிக் கபூர் வந்து 1311 வந்து தென் தமிழகத்தை நோக்கி படையெடுத்து வரான். படையெடுத்து வரும்போது அங்கிருந்த ஒயசாலா கிங்டத்தை வந்து அட்டாக் பண்ணி அங்கே இருக்கிற பல்லாலா என்ற ராஜா வந்து கொன்று கிட்டத்தட்ட தன்னுடைய 20,000 வீரர்களுடைய துவார சமுத்திரத்தை வந்து முற்றுகையிட்டு அது கைப்பற்றான். பின்பு அங்கே இப்போ இருக்கிற மலபார் பகுதியான கண்ணனூர் வழியாக வந்து மதுரையை வந்து ரீச் பண்ண அவனை சொக்கநாதர் கோயிலில் இருக்கிற 2 யானையை பார்த்துட்டு கோவம் அடைஞ்சு என்ன வெறும் 2 யானை தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்களையும் அந்த கோவிலையும் வந்து எரிச்சிடறான். அடுத்து இவன் வந்து சிதம்பரம் நோக்கி போகும்போது கிட்டத்தட்ட அங்கேருந்து 250 யானைகளும் தங்க கூரைகளையும் சிவலிங்கத்தையும் சேதப்படுத்திட்டு அங்கே இருக்கிற மொத்தத்தையும் வந்து லூட் அடிச்சுட்டு தன்னோட அடுத்த பயணமாக ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு கிட்டத்தட்ட அங்கே ஸ்ரீரங்கம் கோயிலில் இருக்கிற மொத்த கோல்டு எல்லாத்தையும் வந்து கைப்பற்றிட்டு போகிற வழியில் இருக்கிற எல்லா சிலைகளையும் இந்து கோயிலையும் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி அதெல்லாம் சேதப்படுத்திட்டு கிட்டத்தட்ட ராமேஸ்வரம் நோக்கி அவனுடைய பயணம் தொடருது. கிட்டத்தட்ட ராமேஸ்வரம் போகிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட 20,000 தமிழர்களை கொண்டுட்டு அவன் திரும்பி டெல்லி போகிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட 612 யானைகளையும் 20,000க்கும் மேற்பட்ட குதிரைகளும் கிட்டத்தட்ட 30,000 கிலோ மதிப்பிலான தங்கத்தையும் வந்து டெல்லிக்கு கொண்டு போகிறான்.